வணக்கம். இன்றைக்கி மை ஹோம் மை கிச்சனில் மணத்தக்காளி காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி காய் சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல மணத்தக்காளி காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி செடியிலேருந்து அது காம்பு இல்லாமல் எடுத்துக்கணும். நான் அரை கப் அளவுக்கு மணத்தக்காளி காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தடவை கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். காயை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வணக்கலாம். எண்ணெயில் வணங்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் போது கரண்டி எடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அடுப்போட சூடு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். அந்த வெடிக்கிற சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு நம்ம வணக்கின அந்த மணத்தக்காளி காய் எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி மாற்றி வச்சதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்த பிறகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் தாளிப்புளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 6 சீனி மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை கூடவே நறுக்குன 3 பல் பூண்டு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடி பொடியாக நறுக்குன 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வணக்கிடலாம். ரொம்ப வணங்கணும்னு இல்லை, ரொம்ப பொன்னிறமாகணும்னு இல்லை, ஒரு 3/4 வணங்கினா போதும். கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நறுக்குனா ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு மசாலாவையும் நல்லா வணக்கிக்கணும். மசாலா நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த புளி தண்ணியை இப்போ உள்ளே சேர்க்கணும். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். புளி கரைசல் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. அதனால் இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நாம் வணக்கி வச்சுருக்க மணத்தக்காளி காயை உள்ளே சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி காய் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு நான் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பையும் இந்த மணத்தக்காளி காய் கூடவே சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச துவரம் பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துட்டு அப்புறம் நறுக்குன கொத்தமல்லி தழை மேலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாம்பாரை நம்ம பரிமாறுற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மணத்தக்காளி காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.